சுவாமியை போய் அண்டிவிட்டா. ராமாயண பாராயணம் பண்ணி எத்தனை குடும்பம் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கு. நம்ம பம்பாயில இப்ப போற போது கண்ணு கண்ணீருமா ஒரு குடும்பம் வந்து சொன்னாள். போன வருஷம் போன போது பெரிய கேஸ் அவர் மேல கவர்மெண்ட்ல. சுந்தரகாண்டத்தை எடுத்து கொடுத்து பாராயணம் பண்ணுவோம்னு சொன்னேன். பெரியவாள் சமாதிக்கு ஏதோ செய்ய சொன்னேன். இந்த ரெண்டும் என்ன ரட்சிச்சது. இந்த ரெண்டையும் என் ஆயுஷுள்ள மட்டும் மறக்க மாட்டேன். விவகாரங்கள்லாம் நீங்கி இவரை விலக்கி வச்சிருந்த நாளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அப்படி பண்ணிவிடுது சுந்தரகாண்டம். அது ஹனுமானுடைய அனுகிரகத்தை கொடுக்கிற காண்டம் அல்லவா. சர்வசித்திகரம் நாம் சர்வகாரிய சித்தியை கொடுக்கும். நித்தியம் 10 ஸ்லோகமாவது படிச்சு பூஜையம்ச்ச படம்ச்சேவம் இதிகாசம் புராதனம் நமஸ்காரம் பண்ணணும். பல குடும்பங்கள்ல சப்தசர்க்க பாராயணம் ஸ்ரத்தையா பண்ணுவாள். அது ஏதோ பாராயணம் ஆச்சுன்னு அள்ளி தள்ளி கொள்ளி அப்படி பண்ணக்கூடாது. அதை நன்னா மனச ராமனிடத்துல வச்சு ஏகாந்திர சித்தத்தோட சுவாமியை நீலமேக சியாமலனாய் கோமலனாய் மதுர பாஷணம் மந்தஹாச முகம் கல்யாண சரித்திரம் நீருண்ட மேகம் போன்ற சரீரம் அப்படி உள்ள தியானம் பண்ணிட்டு பண்ணணும். அப்படி 10 ஸ்லோகம் ஆச்சா கூட போறோம். சப்தசர்க்கம் வாசிக்கணுங்கிறது கூட இல்லை. அவன் ஏதோ மணி ஆயிடுத்தே தள்ளனமே ஏட்டேன்னு அப்படி நினைச்சுட்டு சப்தசர்க்கம் வாசிக்கிறத காட்டிலும் 10 ஸ்லோகம் சுவாமி தியானம் பண்ணிட்டு வாசிச்சு நமஸ்காரம் பண்ணி ராமா என்ன கைவிடாதேன்னு கேட்டா போறோம். சுவாமி ரட்சிச்சு விடுவாள். ஆர்த்தானாம் சம்ஸ்ரய ஸ்ரயா சம்ஸ்ரய மனோவியாதி வந்தவர்கள் நல்லா அருக போய் பிடிக்கணுமா. அவன் சரித்திரமே போருங்கிறாள் யசஸே. அவனுடைய கீர்த்தி சரித்திரம் போரும். ராமாயணத்தை காட்டா போரும். கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடுமா.